விஜய் அன்பன் கல்லானை. விஜய் அவர்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு நேரம் ஸ்கிரீன் வைங்கிட்டு இருக்காரு சபாநாயகர் அவர்கிட்ட. முடியல. இந்த துதிப்பாடல்கள் எல்லாம் ஆபாசமாக இருக்கிறது என்பதை இந்த எம்எல்ஏக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீட்டு வாங்கிறதுக்காக இப்படிலாம் போட்டு பேசியிருந்தேன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது. அண்ணன் வரல ஒரு நல்ல ஒரு சீட்டு வாங்கிட்டேன், எம்எல்ஏ வாங்கிட்டேன். இப்போ அடுத்த அமைச்சரவையில் உன்னெல்லாம் கண்டிப்பாக மந்திரியாக மாட்டார் விஜய். விஜய்க்கு அந்த அளவுக்கு விஜய்க்கு நிர்வாகத்திறன் இல்லாதவரெல்லாம் கிடையாது. மக்கள் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னங்க நினைப்பாங்க உங்களை பற்றி? அந்த அளவுக்கு 7 வயசாகுது அந்த ஆளுக்கு. அந்த அளவுக்கு கூட அறிவில்லை. அப்படி பார்க்க வேண்டும் என்றால் ராஜினாமா பண்ணிவிட்டு நம்மளை போல ஒரு டிவியை போட்டு உட்காந்துட்டு பொழுதுனிக்கு வாங்க ஸ்டுடியோ கூட வந்து உட்காந்துட்டு போ, லைவ் பாரு. சரி, இல்லை இப்போவே பார்க்கணும்னா அசம்பிளிக்கு வராத வெளியில் மொபைல் ஆன் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு, இல்லைனா ஒரு விசிட்டர் பாஸ் வாங்கிட்டு மேலே உட்காந்து நல்லா பார்த்துட்டு இருக்கலாமா? ரிசைன் பண்ணி போய் விசிட்டர் கேலரியில் உட்காந்துட்டு பாரு. இடைத்தேர்தல் யாராவது உருப்படியான எம்எல்ஏவாவது வருவாங்க. இதையெல்லாம் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் கண்டிக்க வேண்டும் என்று பார்த்தால் அவர் இதுக்கு மேலே உருட்டுறாரு. பேனரை கீச்சிங்க பார்த்தீங்களா, என்ன ஆச்சுன்னு? அதான் தோத்து போயிட்டீங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் தான் வழி நடத்த வேண்டும். அவர் இப்படி பேசினார்னா பொதுச் செயலாளரை விஞ்சுற அளவுக்கு நம்ம பேசணும். ஒரு டிவியை வைங்க. அவர் சிரிக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் பாருயா, பாரு. ரிசைன் பண்ணிட்டு போய் வீட்டே வந்து டிவியில் பெரிய டிவியாக வச்சு பாரு, பெரிய எல்இடி ஸ்கிரீனை போட்டு பாரு. முதலாக பேரவை நடவடிக்கைகள் நேரலையில் ஒளிபரப்பாகின்றன. மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஏன் எந்த விதமான அசூயையும் இல்லாமல் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது வருத்தமாக இருக்கிறது.